வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தீபாவளிக்கு ஒரு அருமையான ஸ்வீட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பாதுஷா எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. லட்டு கூட பண்ணிடுவாங்க, ஆனால் பாதுஷா பண்ணுறதுக்கு ரொம்ப ஐயோ இது சரியாக வராதுன்னு நினைப்பாங்க. அந்த பாதுஷாவே சிம்பிளாக எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் சிரப்புக்காக பற்ற வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி, ஒரு ஒரு 200 grams மைதா மாவில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 300 grams சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பவுடர் பண்ணும்போது உங்களுக்கு குயிக்காக டிசால்வ் ஆகிடும். இல்லைன்னா அதை போட்டு கிண்டி எடுத்து நீங்கள் கரையை விட்டுட்டுருக்கணும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு லிக்விடாக தான் இருக்கணும். இப்போ சுகர் சிரப்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. இதுக்குள்ளே மாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். 200 கிராம் மைதா. இந்த மைதாவில் கொஞ்சம் அப்படி ஒரு 1 கிராம், நல்லா பார்த்துங்க, ரொம்ப போட்டுறக்கூடாது. இதில் 1 கிராம் தான் வேணும் நமக்கு. 1 கிராம் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது ரெண்டையும் போடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு இப்போ நெய், ஒரு 100 grams நெய் எடுத்து வச்சிருக்கிறேன். பொதுவாக இந்த பாதுஷா பண்ணுறதுக்கு நீங்கள் கடைகள்லேயோ அல்லது நமக்கு கல்யாண வீடுகள்லையோ பண்ணும்போது ஸ்வீட் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வனஸ்பதி தான் இதுக்கு மெயினாக சேர்ப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வனஸ்பதி பிடிக்காது. ஆகையினால் நான் என்ன பண்ணுறேன்னா வனஸ்பதியை தொட கூட இல்லை, கம்ப்ளீட்டாக இதை கொஞ்சம் நெய்யில் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நான் அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு லைட்டாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க தேவைக்கு. இதை சப்பாத்தி மாதிரி போட்டு அடித்து பண்ணக்கூடாது. லைட்டாக அப்படி விரல்ல அப்படியே எடுக்கணும் நீங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். மாவு திரட்டுறது இதில் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு உருட்டி எடுத்தாச்சு. உருட்டி எடுத்த உடனே இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக அப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு லைட்டாக அப்படி ஒரு உருட்டுங்க. அப்படி அந்த உருண்டை, அந்த பால்ஸ் வருது. நடுவில் என்ன பண்ணுங்க, இந்த விரலை வச்சு அப்படி ஒரு அழுத்திட்டிங்கன்னா போகிறோம். இந்த மாதிரி அழுத்திட்டிங்கன்னா இந்த ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் பாதுஷாவோடைய ஷேப்பு. பாருங்கள், சுகர் சிரப் ரெடி. இந்த மாதிரி பாருங்கள், அப்படி வருது இல்லையா? இப்போ சிரப் ரெடி. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 ஏலக்காய் முழுசாக அப்படி 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கிறேன். முழுசாக 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கிறேன். ப்ளஸ் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன், அப்படி ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன். அப்புறம் கொஞ்சம் போல் குங்குமப்பூ. இதெல்லாம் ஒரு ஆப்ஷனல். சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரோஸ் வாட்டர் அரோமாவுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் ரோஸ் வாட்டர். அவ்வளோதான், உங்கள் சிரப் ரெடி. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக போயிடலாம். இப்போ பாருங்கள், அழகாக அப்படி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை ஒன்று ஒன்றா எடுத்து நமக்கு எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இந்த கலர், இந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும்போது உங்களுக்கு இது குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். 2 தடவை நம்ம திருப்பி போட்டாச்சு.
இப்போ அப்படியே எடுத்துடலாம். இந்த நெய் சேர்த்ததுனால இந்த மாவு வந்து அப்படி ஒரு மாதிரி பொரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொரிஞ்சிருக்காது, ஏன்னா அவங்க வந்து டால்டா சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஷேப் அப்படி இருக்கும். அதனால் யூ நீட் நாட் வரி அபவுட் திஸ். இந்த பொரிஞ்சிருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும், அதாவது நெய் சேர்த்ததுனால. இது அப்படியே இந்த பாகு அப்படியே இதில் நமக்கு வந்து 1 by 1 நமக்கு வந்து போட்டுரும். அவ்வளோதான். இது ஸ்டவ் ஆனில் கிடையாது, மேலே எடுத்து ஊற்றுங்க. அப்படி 2 பக்கமும். இது வந்து மேக்ஸிமம் 5 minutes தான், அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்கு மேலே சுகர் சிரப்பில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அருமையான ஒரு பாதுஷா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். மிக எளிமையான முறை தான். இப்போ சப்போஸ் நீங்கள் உங்கள் உறவினர்கள் வீட்டுக்கோ ஒரு நண்பர்கள் வீட்டுக்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் போய் ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு போகிறதுக்கும் நீங்களாகவே உங்கள் கையினால் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்வீட்டு நீங்கள் செஞ்சு கொண்டு போனீங்கன்னா, நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி பாருங்கள், அவங்க ரொம்ப ஹாப்பியாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.